ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சோழனும் நிலாவும் ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. நிலா ஊர்ல இருந்து வந்து கையோட சேரன் கிட்ட கேட்கிற வார்த்தை, அண்ணே உங்களுக்கும் சந்தாவுக்கும் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னப்பா வந்ததும் வராதுமா திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், போதும்னே இதுக்கும் மேல உங்களுடைய கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போக கூடாது, போதும் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கூடிய சீக்கிரம் என்ன நாளைக்கே கூட உங்களுடைய கல்யாணத்தை பண்றதுக்கு எங்களுக்கெல்லாம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஆனா சேரன் மனசுக்குள்ள ஒரு குறிக்கோள் இருக்கு. சோழனும் நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வச்சிருக்காரு. அது இன்னும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு மனசுக்குள்ள உறுத்தலா இருக்கு. இல்லப்பா என் கல்யாணம் கூட இருக்கட்டுமே, ஆனா பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னன்னே நான் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாண்டி வானதியோட கல்யாணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லப்பா அனீசு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்காக பீகார் போயிருக்கான். அவன் வர தட்டிக்கும் சந்தா நம்ம வீட்டுல தான் இருக்கும். அதனால அனீஸும் வரட்டும், என்ன பிரச்சனை ஏது நிலவரம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சுமூகமா சந்தாவுடைய அம்மா அப்பா சம்மதத்தோடையே என் கல்யாணம் நடக்கட்டும்பா, அதுக்கு முன்னாடி வேணா பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்ன உடனே இங்க பாண்டி முகத்துல பார்த்தா ஒரு புன்சிரிப்பு வருது. இதை நிலா பார்த்தா கவனிச்சுறாங்க. பாண்டி நீங்க இப்ப சிரிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மறைக்கவும், பாண்டி நான் உங்க முகத்தை பார்த்தேன், முன்னாடியெல்லாம் கல்யாணம்னு பேசினாலே உங்க முகம் பயங்கர டென்ஷன் ஆகும், இப்ப சேரனே உங்களுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்ன உடனே உங்க முகத்துல ஒரு புன்சிரிப்பு தெரியுது, என்ன பாண்டி என்ன இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வானதி இப்போ 2-3 நாளா ரொம்ப நல்லாவே மாறிட்டா. ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா கூட அதை அவளால எந்த அளவுக்கு அதை தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அவ உதவி பண்றா. அதுவும் இப்ப சந்தா அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதெல்லாம் பெரிய விஷயங்க. பெரிய ஹீரோ மாதிரி வந்தா. பீகார்ல இருந்து வந்த அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து சந்தாவை கண்ணுல படாம அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல நல்லா பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லபடியா நம்ம வீட்டுக்கு கொண்டாந்தாங்க. நிறைய விஷயங்கள் வானதி பண்றது இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்தா வெக்கப்பட்டு பேசவும், இது நிலா பார்த்துட்டு, அப்புறம் என்ன பாண்டி, ஒன்று சேரனனாக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், 2 பேத்துக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போதான் பாண்டியும் அமைதியாக இருக்கவும், அப்புறம் என்னன்னே பாண்டி சொல்கிறத பார்த்தா வானதியை கல்யாணம் பண்ணுற மனநிலைமைக்கு வந்துட்டாரு போல, நம்ம பெசாட்டில் பாண்டிக்கும் வானதிக்குமே கல்யாணத்தை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போதான் சேரணும், ஆமாப்பா எனக்கும் இதுதான் சரின்னு படுது, பாண்டி நீ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கையே, எனக்கு இப்போதான் பொண்ணு இருக்குல்ல, பொண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, என்ன அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு கல்யாணம்னு, எனக்கு தான் இப்போ சந்தா இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டா எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற மனப்பூர்வமான சம்மதம். இப்போ அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுனால எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுல மனசு கொஞ்சம் உறுத்தல், அவ்வளவுதான். உனக்கு என்ன, வானதியோடைய அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள்லாம் சம்மதிக்கிறோம், இதுக்கு மேலே ஏன் பாண்டி நீ கல்யாணத்தை சம்மதிக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தா சமாதானப்படுத்த, அந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா பாண்டியும் மனசார வானதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துடுறாரு. வானதி இந்த வீட்டுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும், இப்பயே இவ்வளோ பண்றா, வானதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே சேரனனாவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பார்த்தா வானதியை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம்னு சொல்லிடுறாரு. சரிண்ணே ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், டே பாண்டி அப்போ வானதியை கல்யாணம் பண்ணிக்கிற போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பாண்டியை கிண்டலா பேசிக்கிட்டு இருக்காரு. சரிண்ணே அப்ப நாளைக்கே வானதி உங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், டே பாண்டி இதை முதல்ல வானதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு பாண்டி பார்த்தா வானதிக்கு ஃபோன் பண்றாரு. வானதி உங்க அப்பா இருந்தா உங்க அப்பாட்ட போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், ஏன் பாண்டி என்ன பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், இல்ல நாளைக்கு எல்லாரும் உன்னைய பொண்ணு பாக்குறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், பாண்டி என்ன பாண்டி சொல்ற அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா பயங்கரமா சந்தோஷப்படவும், ஆமா வானதி சேரனண்ணாக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க, எனக்கும் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுல மனப்பூர்வமான சம்மதம், சேரனண்ணாக்கு தான் இப்போ பொண்ணு இருக்குல்ல, அவங்க வீட்டில் சம்மதிச்சா சேரனண்ணா இன்னும் கொஞ்சம் மனசு சம்மதமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அண்ணன் விருப்பப்படுது, அதனால அதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீ இப்பயே இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு செய்கிற, நீ என்னுடைய மனைவியாய் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா இந்த குடும்பத்து மேலே நீ இன்னும் அக்கறையாக இருப்பேன்னு எனக்கு தோணுது,
அதனால நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், சரி பாண்டி நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா ஃபோனை வச்சுட்டு, அம்மா நாளைக்கு பாண்டி குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருதோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், என்னடி ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், என்ன இப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அவ்வளவுதான், அவங்க வந்ததுக்கப்புறம் மற்றதை நீ அவங்க கிட்ட பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா ரூமுக்குள்ளே வெக்கப்பட்டு ஓடவும், ஒன்றுமே சொல்லாமல் திடீர்னு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆளுக்கு வேற ஃபோனை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா பார்த்தா வானதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பாண்டி வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்க, அதனால கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வானதி அம்மா ஃபோன் பண்ணி சொல்லவும், மறுநாள் காலையில் ஆயிடுது. இங்கே பாண்டி வீட்டிலேருந்து பார்த்தா சேரன், சோழன், பாண்டி, நிலா, சந்தா, நடேசன் எல்லாரும் பார்த்தா வானதி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. வானதியும் பார்த்தா பொண்ணு மாதிரி அலங்காரம்லாம் பண்ணி கையில் காப்பி தட்டோட ரெடியாக பாண்டிக்கிட்ட வந்து கொடுக்கவும், பாண்டியும் பார்த்தா வெக்கப்பட்டு வானதியை பார்க்க, வானதியும் பார்த்தா வெக்கப்பட்டு எல்லாருக்கிட்டையும் காஃபி கொடுக்க, அப்போ தான் நிலா, கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், முடிஞ்சா கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கிருவோம், வர முகூர்த்தத்திலே கூட கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போதான் வானதியோடைய அம்மா அப்பா, உடனேனா எப்படி உடனே வச்சுக்கிறது, மண்டபம் பிடிக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், முகூர்த்த புடவை அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குல்ல, சீரு செய்யணும், நகைலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பா சொல்லவும், அப்போ தான் பாண்டி, எனக்கு நீங்கள் பெருசாக சீரு நகை இதெல்லாம் எதுவும் வேணாம், வானதியை கட்டுன புடவையோடு அனுப்புனா மட்டும் போதும், வானதி மட்டும் வந்தால் போதும், கல்யாணத்தை மண்டபம் அது இதுன்னு பிடிச்சி பெரிய பிரம்மாண்டமாக கிராண்டாலாம் செய்ய வேண்டாம், சிம்பிளாக கோயிலில் செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், வானதி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே பாண்டியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. சிம்பிளான்னு சொல்கிறீங்க, சரி கோயிலில் கூட தாலியை கட்டிக்கலாம், ஆனால் நகை நட்டு சீரெல்லாம் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா அப்பா சொல்லவும், அதெல்லாம் பெருசாக எதுவும் வேணாம், என் கல்யாணம் முடிஞ்ச கையோட சேரன் அண்ணாவுக்கும் கல்யாணம் வைக்க போகிறோம், அதனால அப்போ கூட 2 பேர்த்துக்கும் சேர்த்து கூட ரிசப்ஷன் கூட ஒன்றா மண்டபம் பிடிச்சி வச்சுக்கிருவோம், சிம்பிளாக இப்போ தட்டிக்கு கோயிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், வானதியோடைய அம்மா அப்பாவுக்கும் பார்த்தா சம்மதம்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட வானதியோடைய அம்மா அப்பா பார்த்தா தட்டு தாம்பலத்தை மாற்றிக்கிறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளும் குறிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதியும் பாண்டியும் பார்த்தா மாற்றி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் சிம்பிளாக வச்சுக்கலாம், உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்ககிட்ட சொல்லுங்கள், எங்ககிட்ட பெருசாக சொந்தக்காரவங்களாம் கிடையாது, எங்களுக்கு சொந்தக்காரவங்கன்னா எங்கள் அத்தை பெரியப்பா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பாண்டியும் சொல்லவும், சரின்னு சொல்லி வானதியோடைய அம்மா அப்பாவும் சொல்லிடுறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே வானதிக்கும் பாண்டிக்கும் பார்த்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுறாங்க.